நீதி கதைகள். மானும் பன்றியும். ஒரு அடர்ந்த காட்டில் மிக அழகான மான் ஒன்று இருந்தது. அந்த மானுக்கு தன் அழகான கொம்புகள் மற்றும் மெல்லிய கால்கள் மீது மிகுந்த பெருமை. அது எப்போதும் மற்ற விலங்குகளை தாழ்வாக கருதும். ஒரு நாள் அந்த மான் ஒரு குளத்திற்கு தண்ணீர் குடிக்கச் சென்றது. அங்கே ஒரு காட்டுப்பன்றி சேற்றில் புரண்டு விளையாடிக் கொண்டிருந்தது. அதை பார்த்த மான் தன் மூக்கை மூடிக்கொண்டு, சீச்சி, என்ன வாழ்க்கை இது? எப்போதும் அழுக்கிலேயே இருக்கிறாயே, என்னை பார், நான் எவ்வளவு அழகாகவும் சுத்தமாகவும் இருக்கிறேன் என்று ஏளனம் செய்தது. அதற்கு அந்த பன்றி மிகவும் நிதானமாக, நண்பனே, ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கை முறை உண்டு. இந்த சேறுதான் வெயிலில் இருந்து என் தோலை பாதுகாக்கிறது என்று கூறியது. ஆனால் மான் அதை கேட்காமல் சிரித்துக்கொண்டே அங்கிருந்து சென்றது. சற்று நேரத்தில் ஒரு வேட்டைக்காரன் மானை துரத்த ஆரம்பித்தான். மான் தன் கால்களின் வேகத்தில் மிக வேகமாக ஓடியது. ஆனால் அது பெருமையாக நினைத்த அந்த நீண்ட கொம்புகள் காட்டில் இருந்த ஒரு அடர்த்தியான புதரில் சிக்கிக் கொண்டன. மானால் எவ்வளவு முயன்றும் கொம்புகளை விடுவிக்க முடியவில்லை. வேட்டைக்காரன் நெருங்கி வந்து விட்டான். இதை பார்த்த காட்டுப்பன்றி துணிச்சலுடன் ஓடி வந்து தனது கூர்மையான பற்களால் அந்த புதர் கிளைகளை முறித்து எறிந்தது. மான் விடுவிக்கப்பட்டது. இருவரும் அங்கிருந்து பாதுகாப்பான இடத்திற்கு ஓடினர். நீதி: உருவத்தை வைத்து யாரையும் எடை போடக்கூடாது. வெளி அழகை விட ஆபத்தில் உதவும் குணமே மேலானது.